ஒரு சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போது பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்து தாளித்து, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி உள்ளே சேர்த்து, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு தாளித்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நீளமாக நறுக்கின 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நீளமாக நறுக்கின 2 தக்காளி உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சு வேகிற அளவுக்கு வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற காளானை உள்ளே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டுடலாம். காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து காளான் நல்லா வெந்ததும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து, கூடவே 1 கப் கெட்டி தயிரை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி அரிசி உள்ளே சேர்த்து குக்கர் மூடி ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தா டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி.